அண்மை செய்தி பிக் பிரேக்கிங் நியூஸ். உச்சநீதிமன்றத்திலே ஒரு பரபரப்பு தீர்ப்பு சற்றுமுன் வழங்கப்பட்டிருக்கிறது. கரூரிலே 41 பேரை பலிகொண்ட அந்த ஸ்டாம்பீட், அந்த விபத்தின் மீது சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சற்றுமுன் உத்தரவிட்டிருக்கிறது. இது விஷயமாக தமிழக அரசு அஸ்ரா கார்க் தமிழக தலைமையிலே ஒரு எஸ்ஐடி, ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்திருந்தது மட்டுமல்லாமல் உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று உறுதியாக தமிழக அரசு வாதிட்டது. இந்த வாதங்களை கேட்ட உச்சநீதிமன்ற நீதிபதி சற்றுமுன் வழங்கிய தீர்ப்பிலே இதை சிபிஐக்கு மாற்றுவதாக ஆணையிட்டிருக்கிறார். இது தமிழக அரசுக்கு உறுதியாக ஒரு பின்னடைவு என்று சொல்லலாம். அதே வேளையிலே தமிழக வெற்றிக் கழகம் சிபிஐ விசாரணை கோரவில்லை. அவர்கள் உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான விசாரணை கேட்டிருந்தார்கள். ஆனால் உச்சநீதிமன்றமோ இப்பொழுது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியோட சூப்பர்விஷன், அவருடைய மேற்பார்வையிலே இந்த சிபிஐ விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று தகவல் வந்திருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வெற்றியா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் தமிழக அரசுக்கு இது பின்னடைவு என்றால் சந்தேகமில்லை. கரூர் விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு